எல்லாருடைய கண்களை மூடி கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பரிசுத்தாவியை நம்முடைய மத்தியிலே அளவற்றதான மகிமை வெளிப்படுத்தத்தக்கதால் எல்லா விதமான அந்தகார தடைகளையும் உடைந்தறியத்தக்கதால் வாய் திறந்து பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே மகள் சோத்ரம் 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 சோத்ரம். நீதியும் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மகிழ்ச்சியான இந்த நல்ல பல்வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில கூட சமூகத்திலே கூடிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வேறு வேறாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இவ்வளவு நேரம் கர்த்தர் முன்ன நடத்தின ஆராதனை முன்ன நடத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராயிருந்து பிள்ளைகளை தெரிவித்து பயன்படுத்தின ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில கூட வசந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதை விட அதிகமா திறனா சொல்ல கர்த்தர் விசேஷ ஞானம் தேவனுடைய கிருபைகளை கர்த்தர் அதிகமாக நல்குவீராக. கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசமங்கள் முதல்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். மூலத்தினான பிரதிபலங்களும் ஆசீர்வாதங்களை பெற்று மேன்மையான நன்மைகளை சோதரிக்க கர்த்தர் முயற்சிக்கிறாக. கையும் பிரயாசத்தை ஆசீர்வதியும் வியாபாரங்கள் தொழில்கள் கர்த்தாவே எல்லா முயற்சிகளும் தெய்வ பிரசன்னம் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான கர்த்தாவே, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும், அவருடைய ஆன்மீக வாழ்க்கையை ஆசீர்வதியும். என்னென்ன தேவைகள்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்தந்த காரியங்களை அற்புதங்களை காண ஆண்டவர் இறக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான நாளை நீங்களை இலவசமாய் தந்தீர்களுக்காக நன்றி. என் சமத்தில் வந்த பெரியோர் சிறியோர் முதியோர் வாலிபர் கன்னிகைகள் சிறப்பிள்ளை யாவரையும் என்னுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கத்திரை பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்காருவா. நாம் இந்த வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்து சேர்ந்து தேவனை ஆராதிக்கக்கூடியதான நல்ல சூழ்நிலை ஆண்டவர் தந்தது மகா பெரிய கிருபை. இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒன்று கூட நம்ம படித்து நாம் இன்னும் ஒன்று கூட ஆண்டவரோடு கூட நெருங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எத்தனையோ விதவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் எத்தனையோ விதமான இன்னல்களும் வேதனைகளும் நிறைந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மை பாதுகாத்து வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வேளையில் நம்மை முழுமையாக ஆண்டவருடைய கரத்திலே ஒன்று கூட நம்ம ஏற்படுவோம். தொடர்ந்து ஆவியான நம்மோடு பேசத்தக்கதாக ஆவியானவரே நீர் என்னோடு பேசும் என்று எதிர்பார்ப்போடு தேவ சொல்லி காணப்படுவோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு எல்லா வெள்ளிக்கிழமையிலும் விசேஷமான உபவாசங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக பேர் கடந்து வருகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வராதவர்களும் முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை மாலையில 4 மணியிலிருந்து 5 மணி வரையிலும் விசேஷமான ஒரு ஜெபம் வைக்கப்பட்டு அதுக்கு வாலிப பிள்ளைகள் அவர்கள் கண்டிப்பாக கடந்து வர வேண்டும். கடந்த நாளிலே அநேக பிள்ளைகள் கடந்து வந்து அந்த ஜெபத்தை கலந்து கொண்டார்கள். அது உங்களுடைய வருங்காலத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இவ்வளவு வேத பாட வகுப்புக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கணும். இங்கே நமக்கு ஆத்திரையில் நடக்கிற வேத பாட வகுப்பு எல்லா சனிக்கிழமை மாலையிலே 6 மணிக்கு. அதுபோல் இங்கே நடக்கிற வேத வகுப்பு இந்த 6வது முடிந்த உடனே நடக்கிறது. அதுபோல் நெய் பெருஞ்சலங்களும் கூட 6வது முடிந்த உடனே குறிக்கப்பட்ட நேரம் வேத பாடம் இவர் தொடங்கி இருக்கிறது. பிள்ளைகள் மிக உற்சாகமாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கடந்து வந்ததான பாதையில் எல்லாம் அவர் நம்மை நல்லவராய் பெரியவராய் போதுமானவராய் நம்மை நடத்தினார். இன்னும் தொடர்ந்து அவருடைய மகிமை வெளிப்பட நாம் ஜெபிப்போம். யாருக்காவது இதோ சரீரங்களே விலகினோம் கஷ்டம் என்றால் உடனே ஃபோன் பண்ணுங்க. எல்லாருடைய கைகளிலும் இந்த கேலண்டர் கொடுத்துருக்கிறோம். நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் அப்பப்போ அவைகளை எடுத்து பார்த்து எப்போ உங்களுக்கு வேணுமென்றாலும் ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணாத இருக்கக்கூடாது. ஃபோன் பண்ணும்போது உங்களுடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். நாம் ஒருவருக்கொருவர் நாம் கர்த்தரை சகிக்கப்பட்டு தேவ சமுதாயை ஜெபிக்க அது ஏதுவாக இருக்கும். இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக கடந்து போகும் என்பதாக ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி உள்ள இருந்தோம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஒருமித்து இந்த நாமத்தை உயர்த்த தேவனை தந்த பெரிய தயவுக்காக கிருபைக்காக நன்றி உள்ள இருந்தோடு வாழ்த்துகிறோம். இவ்வளவு நேரம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய மத்தியிலே எழுந்தருளி இந்த மகிமையை வெளிப்படுத்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து தேவனுடைய ஆவியில் எங்களோடு இடைபெற வேண்டும். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் முற்றுமாக முறியடிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். சகல கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஒரு வார்த்தை வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 9வது. சீயோன் என்னும் சுவிசேஷிக்கியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷிக்கியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இங்கே நாம் இந்த அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 40வது அதிகாரம் 9வது வசனம் திரும்ப வாசிக்க கேட்போம். சீயோன் என்னும் சுவிசேஷிக்கியே, சீயோன் என்னும் சுவிசேஷிக்கியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. பாருங்க, பர்வதம் என்பதான ஒரு பொருள் வார்த்தை என்று வருகிறது. பர்வதம் என்றால் மலை. உயர்ந்த பர்வத்தினை ஏறு என்று அங்கே அழைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? சீயோன் என்னும் சுவிசேஷி. சீயோன் என்பது மகர் ராஜாதி ராஜா வீற்றிருக்கிறதான இடம் என்று 48ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ராஜாதி ராஜாவாகிய தேவன் வீற்றிருக்கிறதான இடத்துக்கு சீயோன் என்று சொல்லுகிறதான ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய அன்பை ருசித்த அவருடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தை ஏறி போக வேண்டும் என்று அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை அதுக்குள்ளே இருக்கிறது. சீயோன் என்னும் சுவிசேஷி. சுவிசேஷம் என்றால் என்ன? யாரா சொல்லுங்க. சுவிசேஷின்னா என்ன அர்த்தம்? யாராவது பட்டுன்னு சொல்லுங்க. சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. அப்ப நாம் சீயோனில் வைக்கப்பட்டுதான் அவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் சீயோன். சீயோன் என்னும் சுவிசேஷி என்றால் நாம் சீயோனின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் இந்த பூமியிலே தேவனுக்கென்று வேறு வைக்கப்பட்டு தேவனுக்காக வேண்டி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய மகிமையான சீயோனில் போய் சேர்வதற்காக தேவன் நம்மை வேறு வைத்திருக்கிறார். இப்பூமியில் இருக்கும்போது நாம் ஆண்டவருடைய மகத்துவமான நன்மைகளை, அவர் செய்த அதிசயங்களை, அவருடைய மகத்துவமான காரியங்களை நற்செய்தியாக மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய நியாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி நாம் சொல்லி இருக்கிறோம் என்பதை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். வேத புஸ்தகத்தில் அநேக பர்வதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பர்வதங்கள் எல்லாம் ஒவ்வொரு பர்வதங்களும் ஒவ்வொரு விதமான ஞானார்த்தம் கொண்டதாக நாம் பார்க்க முடியும். அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ என்ன செய்? உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. அப்போ உயர்ந்த பர்வதம், பர்வதம் எப்பவுமே உயரமானது. பர்வதம் என்பது மலை. மலையில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று மலையின் அடிவாரம், இன்னொன்று மலையின் மேல் பகுதி. இந்த அடிவார பகுதியை பார்த்தீங்கன்னா எப்போதுமே பலவிதமான சலசலப்புகளும் சத்தங்களும் தேவையில்லாத பல காரியங்களும் மலையின் அடிவாரத்திலே கேட்க முடியும். ஒரு அமைதல் என்பது இருக்காது. இந்த மலையின் மேலே போக 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 மேல் உச்சியின் சிகரத்தில் நாம் எட்டும் போது அங்கே மிகுந்த ஒரு அமைதல் இருக்கிறது.
அங்கே மிகுந்த ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. சாது சுந்தர் சிங் தன்னுடைய வாழ்க்கையில இமயமலையின் அடிவாரத்தில் கடந்து போய் அங்கிருந்து மேலே மேலே அவர் ஏறி உயரமான ஸ்தானத்தை கடந்து போனார். அங்கே போய் அவர் இருந்து ஆண்டவரோடு கூட அதிகமா பேசி தியானம் பண்ண ஆரம்பித்தார். அவர் எழுதும்போது, நான் கீழே கண்டதான காட்சிக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு அமைதலான சூழ்நிலைகளுக்கும் மிக வித்தியாசமா இருக்கிறது. என் ஆண்டவரோடு கூட நான் நெருங்கி உறவாட எனக்கு மிகவும் அது ஒரு உதவியா ஆசீர்வாதமா இருக்கிறது என்று எழுதுகிறார். இதனால் பகல் வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் கீழே உள்ள பூமி கிடைத்த காரியங்களை மட்டும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. நாம் எப்போதும் இந்த பூமிக்குரிய காரியத்தை மட்டும் நாம் சிந்தித்து வேதனைப்பட்டு கலங்கி துயரமடைந்து துக்கித்து போவதை தேவன் விரும்பவே இல்லை. நாம் எப்போதுமே மேலோகத்துக்குரியவர்கள், நித்தியராஜ்யத்தின் சீயோனுக்குரியவர்கள் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 3:1-2 வாசித்து பாருங்கள். கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே தேடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்தது மேலானவைகளை தேடும்படியாக. என்றைக்கு பாருங்க, பந்தியானது கீழேதான் குறிந்து பூமிக்கு எடுத்த காரியங்களை பார்த்து கொண்டே சுற்றி வரும். பூமிக்குரிய துன்மார்க்கன் பாவிகள், கர்த்தருக்கு பயப்படாத ஜனம், ஆண்டவர்கள் வராத ஜனங்கள் பூமியே சுற்றி சுற்றி ஏதோ ஒன்று கிடைக்குமா என்று பார்த்து கொண்டு தெரிகிறார்கள். பூமிக்குரிய நிலையில் பலவிதமான பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்கள் அநியாயங்கள் தெரிந்த சூழ்நிலையில் மனிதன் அதே போதும் என்று வருகிறார். இன்றைய காலையில 5:30 மணிக்கு பஸ்ஸுக்கார போய் நிற்கிறேன். கடைகளை திறப்பதற்கு என்ன ஆவேசப்பட்டு ஓடி வர்றாங்க. அப்பதான் யோசிக்கிற அழைத்து கேட்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கு என்ன நாள், ஆராதனைகள் போக வேண்டாமா என்று கேட்கலாம் என்றால் என் பக்கத்துல வரல, கொஞ்சம் மாறி போயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் நமக்கு அந்த பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குரிய எல்லா வேலையை எல்லாம் செய்து முடித்துட்டு ஆராதிக்க அல்ல, ஆராதனை காரியத்தை முடித்து விட்டு தான் அடுத்த காரியம் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி ஒரு ஒழுங்கு நமக்குள் இருக்க வேண்டும். சரி, இப்போ பாருங்க, இந்த மலையின் உச்சியில் போகும்போது அங்க ஒரு அமைதல் இருக்கிறது, ஒரு சமாதானம் இருக்கிறது, வேறு யாருடைய எந்த பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை. அதாவது கொலோசியர் படிக்கிறோம், நீங்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். மேலானவை என்று சொல்கிறது நித்தியத்துக்குரிய காரியம், அந்த பரத்துக்குரிய காரியத்தை எபேசியர் நிருபம் 1:3 நாம் படிக்கிறோம். எபேசியர் 1:3 படியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ரட்சிப்புகள் வந்த தேவ அன்பை ருசித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நித்தியத்துக்குரிய மேலான ஆசீர்வாதத்தை நமக்காக கல்வாரி சிலுவை மூலமா சம்பாதித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஆகையினாலே உலக மனுஷர் பூமிக்கு அடுத்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பது போல நாம் பூமிக்கு அடுத்த காரியங்களை மட்டும் சிந்தித்திருக்க கூடாது. பூமிக்கு அடுத்த காரியத்தில் எப்போதும் பல சிறப்புகள், வேதனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், பல விதமான கவலைக்குரிய சூழ்நிலைகள், பல நஷ்டங்கள், வேதனைகள் வாழ்க்கையை நெருக்கி வந்து கொண்டே இருக்கும். அவைகளை மட்டும் நாம் சிந்திக்க ஆரம்பித்தால் மகிமைக்குரிய மறுமைக்குரிய நமக்காக வேண்டிய நித்தியத்திலே தேவன் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்மால் சோதரிக்க முடியாது. புரிதலா இருக்கும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பூமிக்குரிய நிலையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய சரீரப்பிரகாரமான காரியங்களில் தேவை உண்டு. அவைகளெல்லாம் மட்டும் நாம் சிந்தித்தால் பிரயோஜனம் இல்லை. நாம் எங்கே வரணும்? சீயோன் மலைக்கு நேரா வரணும், சீயோன் பர்வத்துக்கு நேரா வரணும். அப்படின்னா தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அவரோடு அதான் மோசையோடு
கர்த்தர் சொல்லுகிறார், நீ இங்கே என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கு, நீ இங்கே ஏறி வா என்று அழைக்கிறார். அதிகாலையில் கிடந்து போய் ஆண்டவராகிய தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் நாம் கீழான காரியங்களை சிந்தித்து வேதனைப்பட்டு கலங்கி வேதனைப்படுகிறோம், அப்போதெல்லாம் தேவனுடைய மகிமையின் ஆசீர்வாதங்கள் மறைக்கப்படுகிறது. எப்போதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்துக்காக நம்முடைய சிந்தனையை செலுத்தி தேவனுக்கு அடுத்த காரியத்தை முதன்மையான இடம் கொடுத்து எவ்வளவு நேரம் கர்த்தருடைய பார்த்து காத்திருந்து ஆண்டவரோடு நாம் பேச ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்காக திறக்கப்பட ஆரம்பிக்கிற. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சனிக்கிழமைகளையும் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் இருக்கிறது. அதில் சிலர் கலந்து கொள்கிறீங்க, அநேக பேர் வரல. அது ஏனோதான் தவாங்க. சில அந்த நேரத்துல தான் எங்கேயாவது டூர் போகிறது, இல்லைன்னா வீட்டிலே இல்லாதபடி வேறு எதையோ காரியங்களுக்காக வேலை இருக்க ஓடிடுது. அப்படி இருக்கக்கூடாது. கடந்து வாருங்கள். 1 மணிக்கு ஒரு மரணம் சபை ஆராதனைக்காக வேண்டி கர்த்தருடைய சமத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென். இது நேற்று இந்த ஜெபம் நடந்தது, இவ்வளவோ பிரயோஜனமாக இருந்தது. இந்த நாளில் நாம் ஜெபத்துக்கு முதன்மையான இடம் கொடுப்போம். தொடர்ந்து நாம் இப்போது ஒரு முக்கியமான பருவத்துக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். வாசியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும். கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலும் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. போதும். இங்கே ஒரு நல்ல அருமையான பர்வதம் ஒன்று இருக்கிறது. அந்த பர்வதம் கொல்கதா மலை. அல்லேலூயா. இந்த கொல்கதா மலைக்கு நேராக ஆண்டவராய் இயேசு அடிக்கடி ஏறி போகிறது உண்டு. ஆனால் கடைசியில் அவரை சிலுவையில் அடித்ததான் அந்த கொல்கதா மலை. அவரை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அங்கே போகிற வேளையிலே மிகுந்த தாகத்தோடு வேதனையோடு இருக்கும் போது அவருக்கு அருமையான போதித பானம் கொடுக்கப்பட்டது. ஒருவனை கொலை செய்யும் போது அல்லது ஒருவரை கொலை செய்கிற அந்த நேரத்தில் கடைசியாக ஒரு காரியம் கேட்போம், உன்னுடைய விருப்பம் என்ன என்று. இப்படி பல காரியங்கள் இருக்கு. அப்போ இயேசுக்கு விருப்பம் நல்ல தாகத்தோடு இருந்தது போல அவர்கள் கண்டு இயேசுக்கு பானம் கொடுக்கிறார்கள். அந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன பானம் கொடுத்தார்கள்? வெள்ளை போல கலந்த திராட்சரசம் என்று. திராட்சரசம் ரொம்ப ருசியானது, இனிமையானது. ஆனால் இயேசு அதை குடிக்கவில்லை. அதுல என்ன கலந்திருந்தார்கள்? வெள்ளை போலம். வெள்ளை போலம் என்பது நம்முடைய இடங்கள் எல்லாம் இருக்கிற இந்த வேப்ப மரம் இருக்கிறது பாருங்க, அது போன்றதான மரத்தை போன்றது வெள்ளை போல மரம். அது உள்ள பிசுந்தான் எடுத்து இந்த திராட்சரசத்தில் கலந்து இயேசுக்கு கடைசியிலே கல்வாரி சிலுவையிலே ஒரு அடிக்கப்படக்கூடிய நேரத்திலே அவர் கொடுத்த பானம். அது மிகவும் கசப்பா இருந்திருக்கிறது. அது கசப்போ இனிப்போ இயேசு அதை ருசிக்கவில்லை. இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தையை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் இந்த வெள்ளை போலும் கொண்டுதானே கசப்பின் வாழ்க்கை. கசப்பை நாம் எப்பொழுதுமே நாம் வெறுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த வெறுக்கக்கூடியதான அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. இது எங்கே வைத்து கிடைக்கிறது? அந்த கல்வாரி மேட்டிலே கொல்கதா மலையில வைத்து இயேசுக்கு இந்த பானத்தை கொடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம எவ்வளவு அதிகமா ஆண்டவருக்காண்டி ஜெபிக்கணும், அதிகமா நம்ம ஜெபிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும் என்று அதிகமா நம்ம நெருங்குறோம். அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சில கசப்பின் அனுபவங்கள் கடந்து வரும். பதறக்கூடாது. பாருங்க, அங்கே ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். என்ன? இதோ கொல்கதா மலையின் அனுபவம். எதுக்கு ஆண்டவராய் இயேசு கொல்கதா மலைக்கு போக வேண்டும்? எதற்காக வேண்டி இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும்? பாருங்க, 53 ஏசாயா 53:5 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின்
நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் கிடைக்கும்படி உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப கல்வாரி சிலுவையின் இந்த கொல்கதா மேட்டில் போய் அவர் அடிக்கப்பட வேண்டிய காரணம் என்ன? இதோ நம்முடைய மீறுதல் நிமித்தம் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக நம்முடைய ஆக்கினை தம்மில் அவர் எடுத்தார். கலாத்தியர் 3:13 விதமாக சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஹalleluya, hallelujah. மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ ஆதாமின் மூலம் வந்த பாவம், ஆதாமின் மூலம் வந்ததான சாபம், ஆதாமின் மூலம் வந்த அக்கிரமம், ஆதாமின் மூலம் வந்த மீறுதல் மனிதகுலம் முழுவதையும் பிடித்து அவர்கள் எப்படியாயிரும் நரகாக்கினிக்கு போவதற்காக வேண்டி பொல்லாத சாத்தான் மனிதகுலத்தை அவனுக்கு அடிமையாக்கி வைத்திருந்தான் என்று எபிரேயருக்கு நிருபம் அதனுடைய 2:14 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி. அப்படியானால் ஒரு மனுஷன் பிறக்கும் போது ஜென்ம பாவத்தில் அவன் பிறக்கிறான். முன்னோருடைய பாவ சாபத்தில் பிறக்கிறான். அவன் யாருக்கு அடிமையா இருக்கிறான்? சாத்தானாகிய பிசாசுக்கு அவன் அடிமையா இருக்கிறான். அடிமையாக்கப்பட்ட அவன் எங்கே இருக்கிறான்? மரணத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்துக்கு பாத்திரவான அந்த மரணத்துக்கு அதிபதி பொல்லாத பிசாசு. இந்த பொல்லாத பிசாசின் தலை நசுங்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னை தியாகம் பண்ண வேண்டியது அவசியமா இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரத்தின் மூலமாக வந்த சாபம், அது மரத்தின் மூலமாக அந்த சாபம் உடைக்கப்பட ஆண்டவராய் இயேசு மரமாகிய சிலுவை எடுத்துக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர்களை சொல்லி 3:13 படிக்கிறது போல மறுபடியும் இந்த வார்த்தையை படித்து பாருங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு நமக்காக சாபமானார். ஆண்டவராய் இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டு நிந்தனையும் அவமானமும் பரியாசமும் தாங்க முடியாத நெருக்கப்பட்டார். அவர் அடைந்த வேதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. எதற்காக? என்னுடைய உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட. நாம் பாவத்திலே நாம் ஜீவித்தால் பாவத்தை அழிந்து போய் நரக அக்கினியில நாம் போய் விழுவோம். அதிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் அதிகாரத்திலே 7-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்படியானால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட நாம் அறிக்கையிட வேண்டும். நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம அறிக்கையிட்டு நம்முடைய பாவத்தின் மீட்பை பெற்றுக்கொள்ள கல்வாரி சிலுவையின் அடிஸ்தானத்திலே கடந்து வந்து கொல்கதா மேற்கு தொங்குகிற ஆண்டவராகிய இயேசுவுடைய பாடு மரணங்களை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் சமூகத்தை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது, இதோ தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர் இரக்கம் வருவார். நமக்கு இரக்கம் வேண்டும் என்றால், சமாதானம் வேண்டும் என்றால், ஆறுதல் வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாள் நம்முடைய பாவங்களை நான் அறிக்கையிட வேண்டும். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நம்முடைய ஜீவிதத்தில் பாவம் இல்லையா? நிச்சயமா பாவம் உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியை ஜீவிக்கும் நாள் வரையிலும் பாவங்கள், தோஷங்கள், பலவிதமான மீறுதல் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வரும். அவைகளில் நாம் மீட்கப்பட ஒவ்வொரு நாளும் கொள்கதா மலையில் நமக்காக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசுவை நோக்குகிற ஒரு அனுபவம், நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிற அனுபவம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற அனுபவம் நிச்சயம் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தம் ஆனால் தான் பரிசுத்தராகிய இயேசு தரிசிக்க முடியும். ஒருவரும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆகையினால் இந்த நாள் பகல் வேளையில அந்த கல்வாரி பர்வத்தில் கடந்து போகும்போது ஆண்டவராகிய இயேசு நமக்காக வேண்டி படுகிற வேதனையை நாம் பார்க்க முடியும். 1 பேதுரு புத்தகம் 3:24 படிக்கிறோம். படியுங்கள். 1 பேதுரு 3:24. எடுத்தீங்களா? அதுல இல்லாவிட்டா 2:24 படிங்க. நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையில் அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த நாள் பகல் வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வியாதியிலிருந்து வேதனையிலிருந்து நம்மை விடுவிக்க நமக்காக வேண்டி அவர் பல தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது அவருடைய சிரசை நோக்கி பாருங்கள். அந்த சிரசிலே அடிக்கப்பட்டதானே பயங்கரமான அந்த ஆணிகளால், இந்த பயங்கரமான முள்முடியினால் அவருடைய தலையில் உள்ள எல்லா இதோ பகுதிகளும் உடைந்து சிதறி போயிருக்கிறது. இரத்தம் அப்படி வழிந்து கொண்டிருக்கிறது. ஓ, அவருடைய இந்த கைகள், கால்கள், விழா அவருடைய சரீரத்தை ஒரு பகுதி மீதியில் அவருடைய எல்லா சரீரத்தை எல்லா பகுதிகளும் காயத்தின் மேல் காயம், தழும்பின் மேல் தழும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடுகள் எல்லாம் யாருக்காக? இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றிக் கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றிக் கொண்டார். அவருடைய சமத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றுவதற்கு இவ்வளவு அகோர வேதனைகளை அடைந்தீரே என்று முகத்தை நோக்குவோம். அந்த கல்வாரி சிலுவையை நோக்குவோம். கொல்கதா மீட்டிலே கல்வாரி சிலுவை இயேசுவை நோக்கி பார்க்க வாழ்க்கையில பிரகாசம், சமாதானம் கடந்து வரும். என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. செய்தித்தாள திருப்பி பார்த்தா தற்கொலை 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 என்று. ஏன்? அவனுக்கு சமாதானம் இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியும் சமாதானம் இயேசுவுக்கு மட்டும் உண்டு. வருத்தப்பட்டு பாரசுமக்க நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு அழைப்பார்களை கொடுப்பேன். ஆம், அடுத்தபடியாக ஒரு பருவத்தை கடந்து போவோம். வாசி ஆதியாகமம் புஸ்தகம்
22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்ப பாருங்க, இந்த சம்பவம் நல்லா தெரிந்திருந்தாலும் தெரியாதவங்க யாரா இருக்கீங்களா? இல்ல. சரி, கொஞ்சம் கவனமாய் கவனிப்போம், ஜெபித்துக் கொண்டே இருப்போம். பாருங்க, இந்த அருமையான இந்த ஆபிரகாம், இந்த அருமையான தன்னுடைய 100வது வயசிலே கிடைத்த அருமையான மகனை போற்றி வளர்த்து இவ்வளவு அன்போடு செல்லமா வைத்திருக்கிறார். 17 வயசு நல்லவா இவர் பருவம் ஆகிற நேரத்துல திடீரென்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய மகனை எனக்கு கொண்டு பலியிற்று என்று. அப்போ அந்த இடத்துல இந்த அருமையான ஆபிரகாம் தேவனுடைய மறு உத்தரவு ஒன்றுமே பேசல. நாம இருந்தா பேசாம இருப்போமா? கண்டிப்பா பேசுவோம். என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவு நாட்கள் இந்த பிள்ளைக்காக வேண்டி காத்திருந்து கடைசியாக நேற்று அந்த அருமையான பிள்ளையை கொண்டு நான் பலி செலுத்தவா என்று பல வார்த்தைகள் கேட்டிருப்போம். அவர் கேட்கவே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர்கள் நிருபம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் தன்னுடைய 10ஆம் வசனம் ஒன்று வாசிக்கலாம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவர் காத்திருந்தார். 8ஆம் வசனம் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னவென்றால், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து நீ விதமாக நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன போது கீழ்ப்படிந்து புறப்பட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமிலேயே தேவன் கண்டதான ஒரு விசேஷ குணம் கீழ்ப்படிதல். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்தில் சொல்லும் போது அதை திருப்பி மறுத்துறை கேளாதபடி அது அப்படியே நம்மை அர்ப்பணித்து, சரி நான் அதை செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு கீழ்ப்படிந்து செய்கிறதா பெரிய ஒரு காரியம். ஊழியக்காரன் கூட்டம் யாராவது கண்டிப்பா வந்துருவோம், நிச்சயமா வந்துரும். சமயத்தில் பார்த்தா காணாது. என்ன ரொம்ப வேலை அர்ஜென்டா போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. விருந்துகார் வந்துட்டாங்க, ஏதோ ஒன்று சாக்கு பக்கம் சொல்லிவிட்டு மாறி விடுகிறோம். நம்ம யாரிடத்துல சொல்லுகிறோம்? எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? அவரோடு கூட நம்ம அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவருக்கு பிரியமான காரியம் செய்யும்படி, அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இங்கே ஆபிரகாமை அழைத்த போதும் மறுத்தர் வந்து சொல்லாதபடி புறப்பட்டார். இன்னும் ஆபிரகாமை அழைத்து அநேக காரியங்களை சொன்ன எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிந்தார். கடைசியில் பெரிய சோதனை அவருக்கு வருகிறது. அந்த சோதனை என்ன? உன்னுடைய ஏக சுதனா இருக்கிற, உன்னுடைய அன்பு குமாரனா இருக்கிற உன்னுடைய ஏக புதல்வனை நீ கொண்டு பலியிடணும்னு கர்த்தர் சொல்லுகிறோம். சொன்ன உடனே மகனிட்ட ஆலோசனை, மனைவிட்ட ஆலோசனை, வேலைக்காரன் ஆலோசனை, எதுவுமே ஆலோசனை பண்ணல. அல்லேலூயா. எதுவுமே அதை பற்றி பேச்சு எடுக்கல. ஆண்டவரை நீ சொல்லுகிறீரா, அப்படியே நான் செய்கிறேன், நீ சொல்லுகிறது போல நான் செய்வேன் என்று தன்னை ஒப்பு எடுத்துக் கொண்டு அந்த மகனை அழைத்து கொண்டு கர்த்தர் காண்பித்ததான அந்த மலையின் குறிக்கப்பட்ட இடத்துல போய் இந்த அருமையான மகனை பலி செலுத்த ஆரம்பிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகன் வழியில் வைத்து ஒரு வார்த்தை கேட்டான். என்ன? விறகு இருக்கிறது, கட்டி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, பலி மிருக எங்கே? அந்த தகப்பனுடைய இருதயம் என்ன ஆயிருக்கும் பாருங்க. தகப்பனுடைய இருதயம் அப்படி சுக்கு நூறா அப்படியே உடைந்து போயிருக்கும். ஆனா இந்த பிள்ளையை விடவும் அதிகமாக தேவனை நேசித்த மனிதன் ஆபிரகாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க.
அடுத்தபடியா வரும்போது பாருங்க, அவருடைய கையினாலே கொண்டு போன அந்த விறகை எல்லாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதே அவருடைய கையினால் அதை அடுக்கி சரிப்படுத்தி அவருடைய கையினால பையனை பிடித்து கையும் காலும் கட்டி அந்த பலிபீடத்தின் மேலே கொண்டு அவை படுக்க வைக்கிறார். இந்த படுக்க வைக்கும் போது அல்ல அந்த பலிபீடம் கட்டும் போது அல்ல அந்த விறகுகளை அடுக்கும் போது பிள்ளையை தூக்கி இதை பலி செலுத்த போகிற அந்த நேரம் வரையிலும் கர்த்தர் பேசவே இல்லை, அமைதியா இருந்தார். ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்பதை கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். ஒரு பக்கம் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் ஆபிரகாம் தன்னுடைய கடமையெல்லாம் செய்து நிறைவேற்றுகிறார். கடைசி நிமிஷம் வரையிலும் கர்த்தர் அமைதியா உட்கார்ந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிற தேவன் மகா பெரியவர். அவர் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தார், என்ன தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உண்மையாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 75வது வயதிலே தேவ அழைப்பை பெற்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார், உனக்கு விதமாய் புத்திரனை பிள்ளைகளை உனக்கு கொடுப்பேன் என்றார் கர்த்தர். கிடைக்கல, 25 வருஷம் காத்திருந்தார். அந்த விசுவாசத்திலே அவர் தளர்வுபடல, அந்த விசுவாசத்திலே முறுமுறுக்கல்ல, அந்த விசுவாசத்தில் பின்னடையல்ல. அப்படி இருந்து எல்லா தேவன் சொன்ன எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிந்து 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 கடைசியிலே வந்த சோதனையிலும் கர்த்தர் சொன்னது போலவே கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக தன் சொந்த பிள்ளை, தன் சொந்த கையை வைத்ததா கையில் இருக்க அந்த கடாரியை எடுத்து அந்த கத்தியை எடுத்து தன் பிள்ளையை வெட்ட போகிற நேரத்தில் தான் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது. சத்தம் வெளிப்பட்ட உடனே என்ன சத்தம் திரும்பும் போதுதான் அங்கே ஒரு ஆடு புதரில் சிக்கப்பட்டிருந்ததை கண்டார். பாருங்க, கர்த்தர் இவர் செய்ய வேண்டிய எல்லா காரியம் செய்கிறதுன்னு அவர் மறைவாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியாக இந்த பிள்ளை விட்ட போகிற நேரத்துல, இதோ பலி செய்ய போகிற அந்த நேரத்துல அவருடைய சத்தத்தை வெளிப்பட பண்ணார். அந்த சத்தம் என்ன திரும்பும் போது இங்க ஒரு ஆடு. இந்த ஆடு எதிரியா? இந்த ஆபிரகாம் இங்க வரும் முன்பதாகவே தேவாதி தேவன் ஒரு ஆட்டை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவ பிள்ளை, நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது உன்னுடைய காரியத்தை எல்லாம் அவர் பொருட்படுத்தி உனக்கு எல்லாத்தையும் அவர் ஏற்கனவே கருதி வைத்திருக்கிற தெய்வம். அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் என்று அவருக்கு தெரியும். ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன வேணும் என்று தெரியும். ஒரு விசுவாசிக்கு என்ன வேணும் என்று தெரியும். எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். உண்மையாய் கர்த்தருக்கு மட்டும் நாம் இதோ செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம் என்றால், அவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருப்போம் என்றால், அதான் உபாகமம் 1:28 படிக்கிறோம். பார்த்து பாருங்கள். Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய், உண்மையாய் கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஐயா, அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் ஆபிரகாம் தேவன் சொன்னார், ஓ ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக மேன்மைப்படுத்துவேன். ஓ அநேக ஜாதிகள் மூலம் புறப்படுவார்கள். ஓ நீ அநேக திரண்ட ஜனத்துக்கு நான் உன்னை தகப்பனா மாற்றி என்று கர்த்தர் சொன்னார். அதே போல தேவன் ஆபிரகாமை மாற்றினார். அதற்கு காரணம் என்ன? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ பிள்ளையே, நாம் தேவ சமூகத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இடம் உண்டோ? இங்கே பார்ப்போம். இதோ மகனை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு நேராய் கடந்து போய் அவன் தன் கையினால் பலிபீடத்தை கட்டி அதன் மேல் அந்த பிள்ளையை தூக்கி வைத்து வெட்ட போகிறான். அந்த நேரம் கர்த்தர் கவனமாக கவனித்துக் கொண்டிருந்து அந்த குறிக்கப்பட்ட
குறைக்கப்பட்ட வேளையில முந்தியோ பிந்தியோ இல்லாதபடி அது குறைக்கப்பட்ட அந்த வேளையில கர்த்தர் தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணினார். அதே போல நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலோ எப்ப எந்த ஆசீர்வாதம் கொடுக்கணுமோ, எவ்விதமா நம்ம உயர்த்தணுமோ, எவ்விதமா நம்ம நடத்தணுமோ, எந்த நிலையினுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்தணுமோ தேவனுக்கு தெரியும். அதுவரை நீ பலத்தை கலந்து கொள்ள கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அடங்கி இருப்பாயானா, அடங்கி இருப்பாயானா, அடங்கி இருப்பாயானா நிச்சயமுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை காண முடியும். கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டுவோமா. இந்த அருமையான இந்த பகல்களில் மோரியா மலைக்கு நம்முடைய கண்களே எடுக்கும் போது அங்க ஒரு காரியம் என்ன? ஒரு அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதலில் ஒரு அர்ப்பணிப்பு, தன்னையே முற்றுமா தியாகம் பண்ணின ஒரு இடம். இப்ப எல்லாம் உள்ள பிள்ளைங்களை ஒரு சின்ன பையனா இருக்கும், ஓடி வந்து அந்த பையன் இப்படி பாப்பான்னு சொல்லி கொண்டு இது பலிபடம் கட்டி ஆண்டவர்கள் பரிசுக்கு போறேன்னு கத்தி எடுத்து குத்த போனா அந்த கத்தியை வாங்கி அந்த பிள்ளை நான் இதை பெற்றோரையே குத்தி போனோம். அப்படிப்பட்ட காலம் இப்போ. பிரைஸ் தி லார்ட். பையன் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. 17 வயசுக்கு மேற்பட்ட அந்த அருமையான வாலிப பருவத்தில் வந்த அந்த அருமையான மகன் ஈசாக்கு. ஈசாக்கு என்ற சிரிப்பு அவனுக்கு சிரிக்கதான் தெரியும். தகப்பை என்ன சொல்ல அதை போல கீழ்ப்படுகிற இருதயம் ஈசாக்கு இருந்தது. நம்ம பிள்ளைகளை கீழ்ப்படுகிறாங்களா? சொல்லுகிற வார்த்தை அப்படி கேட்கிறாங்க. ஈசாக்கு நல்ல ஒரு அருமையான ரெபெக்காளை கர்த்தர் கொடுத்தார். நல்ல ரூபவதி என்று வேதம் சொல்லுகிறது, நல்ல அறிவுள்ளவள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து கர்த்தருக்கு பயந்து பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்தால் உயர்வையும் மேன்மை ஆசீர்வாத அந்தஸ்தை நீங்கள் அடைவீர்கள். கரங்களை தட்டுவோமா, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. அநேகர்களுடைய வாழ்க்கையிலே பெற்றோருடைய வார்த்தை கேளாதபடி அவருடைய இஷ்டப்படி அவர்கள் போகிறபடினா அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் சின்ன பின்னமா சீரழிந்து இருக்கிற இடத்திலே எப்படியோ உட்கார்ந்து இருக்கிறார்கள். சனிக்கிழமை 4 மணிக்கு நடக்கிற ஜெபம் உங்களுக்கு நிறைய காரியங்களை அந்த டீச்சர் கற்றுக் கொடுத்து உங்களை ஜெபத்தில் விசேஷமா நடத்துகிறார்கள். அவர்கள் அதுக்காக தன்னை தியாகம் பண்ணி கர்த்தருடைய ஜெபத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கண்டிப்பா பிள்ளைகளாகி நீங்கள் கடந்து வாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இதனால் பகல் கேட்கிற வேதவசனத்தில் ஒரு முக்கியமான காரியம், தன்னை முழுமையாக கர்த்தரின் தன்னை அர்ப்பணித்த ஈசாக்கு. வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஜீவ பலியா நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வாசியுங்கள். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த நாள் பகல்களை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னையே முழுமையா ஜீவபலி ஒப்பு கொடுக்க வேண்டும். உள்ள சுயமெல்லாம் சாம்பலாக மாற்றப்பட வேண்டும். கோபம், வைராக்கியம், தேவனுக்கு பிரியமில்லாத எரிச்சல், கோல் சொல்லுதல், கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் அழிக்கப்பட்டு ஜீவபலியாக மாற்றப்பட வேண்டும். பலிபீடமாகிய கிறிஸ்துவை நம்மை முழுமையாக ஈசாக்கு போல அர்ப்பணிப்போம். அவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். மோரியா மலையை நோக்கி பார்க்கும் போது அங்கே ஒரு பலிபீடம், அந்த பலிபீடத்தின் ஒரு பலிபீடம் இதோ கட்டப்பட்டு கிடக்கிறது. எனக்காக உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கட்டப்பட்டவராய், அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய் தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாரே. அதுபோல இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போமா? அவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய சுயநலமே சாக வேண்டும். கோபம், வைராக்கியம், எரிச்சல், பெருமை, தேவனுக்கு பிரியமில்லா கீழ்ப்படியாத சுவாபங்கள் எல்லாம் பலிபீடத்தில் தரிக்கப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. பக்தன் பாடுகிறார், சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அருள் போட்டோ ஜெயவத்தே மாமிசமாய தேவா அருள் செய்யுமே. கல்வாரியே அன்பினையே கண்டு ஓடி வந்தே. கல்வாரியே அன்பினையே கண்டு
சுயமான காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு சாம்பலாக மாறட்டும். அவள் கருத்து அர்ப்பணிப்போம். பலிபீடமாகிய தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஒரு பலிபீட கிறிஸ்துவாகிய பலிபீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகமாகிய இந்த பலிபீடத்திலே நம்மை முழுமையான அர்ப்பணிப்போமா? நம்மை ஒப்பு கொடுப்போமா? நமக்கு கல்வாரி சிலுவையிலே தியாகம் பண்ண ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய சுயமான பாரம்பரியமான சிந்தனைகள், கர்த்தருக்கு பிரியமுள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில அப்படி அர்ப்பணித்து பலிபீடமாகிய கிறிஸ்து நம்மை அர்ப்பணித்து ஒரு முகமாய் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். எல்லாரும் முழங்கால் போடுவோம். எல்லாரும் முழங்கால் போடுவோம். ஆண்டவரே, என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும். என்னில் உமக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு சிந்தனை எனக்கு வேண்டாம். உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் வேண்டாம். நான் எப்பொழுது உமக்கு நான் பிரியமாய் நான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஈசாக்கை போல என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஈசாக்கை போல என்னை ஒப்பு கொடு. அப்படியே எழும்புவோம். அப்படி எழும்பி நின்று தேவனை ஆராதிப்போம். ஈசாக்கை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் அற என்னை கழுவுங்கப்பா. அந்த கொள்கதாவலை எனக்காக வேண்டி, என் பாவத்துக்காக, என் ரோகத்துக்காக, என் சாபத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் முன்னோர்கள் செய்த குற்றங்கள் பாவங்களுக்காக உம்முடைய திரு ரத்தம் சிந்தப்பட்டதே. அந்த ரத்தத்தை என்னை கழுவுங்க. நான் பரிசுத்தமாகட்டும். இன்னும் மேல் என் சந்ததிக்கு அந்த சாபங்கள் வர வேண்டாம். நான் என்னை முழுமையாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஈசாக்கை போல என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாருடைய கண்களை மூடி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். எந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அழைத்தாரோ, என்னென்ன காரியம் ஆபிரகாமுக்கு சொன்னாரோ எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆம் தேவ பிள்ளையே, ஓ ஹல்லேலூயா. நாம் அதிகமாக நாம் நேசிக்கக்கூடிய ஒன்றை நம் கருத்தில் வைத்திருக்கிறோம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு கொடுத்து விடு. நாம் கொடுக்க முடியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகமாய் நேசித்த மகன், அதிகமாய் நேசித்த அன்பு காட்டின மகன், எத்தனையோ காலாகாலம் காத்திருந்து கிடைத்த பிள்ளை, அதை கொண்டு நீ பலியிட என்று சொன்ன உடனே அப்படியே அவர் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறார். நம்மை ஒன்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவி ஆத்ம சரீரம் மட்டுமல்ல, என் குடும்பத்தையே உமக்காக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். உம்முடைய சமூகத்தை நாங்கள் கடந்து வந்து நாங்கள் இந்த கீழாமைகளை மட்டும் நோக்கி கொண்டிருக்கல ஐயா. ஆண்டவரே, மேலே மேலே நாங்கள் ஏறி மலையின் உச்சியின் சிகரத்தை நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தோம், என்னை பரிசுத்தப்படுத்தோம். என்னை கழுவோம். எனக்குள்ள உங்க பிரியையில சுயமான சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் என்னோட அகற்றி போடும் ஆண்டவரே என்று நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே. எல்லாருடைய கண்களை மூடி, எல்லாருடைய கண்களை மூடி கரங்களை அடித்து ஆண்டவரை துதித்து கேட்க வேதவசனம் வைத்து ஜெபிப்போம். உம்மை அழைக்கிறார். உம்மை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்க வேண்டும் தயக்கமே. கால்வாரியில் மேற்கிறார். காலங்கும் காக்க போந்தனோ. கால்வாரியில் மேற்கிறார். காலங்கும் காக்க
நம்மை முற்றிலுமாக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவராக ஆபிரகாம் தன் மகனை கட்டியின் மேல் கிடத்தி வெட்ட போகிற நேரத்திலே தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிறது. தேவனுடைய சோதனைகள், நெருக்கங்கள், வேதனைகள் வருகிறது பின்னடையாது. தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் மட்டும் நீ கீழ்ப்படி, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பாய். உன்னை எப்படி நடத்துவது அவருக்கு தெரியும். இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு நெருக்கமா, இவ்வளவு வேதனையா, எனக்கு இந்த நெருக்கம் பதறாது. ஆபிரகாம் ஒரு வார்த்தை திருப்பி தேவனை கேட்கவில்லை, அப்படியே கீழ்ப்படித்தான். அந்த கீழ்ப்படிதல் அவருக்கு பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே பலிபீடமாய கிறிஸ்துவின் சுயத்தை எல்லாம் தேய்த்து அவர் சமத்தனை அர்ப்பணம் பண்ணி ஆண்டவரே என்னை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீ என்ன சொல்லுவீரோ அதை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பாயா? இந்த நாள் பகல்களில் தேவனை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாள் பகல்களில் உன் வாக்குத்தத்தத்துக்கு அற்புதத்தை கொண்டு போகிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நேரமாக இருக்கிறது. அப்படிங்கிற ஒப்பு கொடுப்போம். ஒரு மனுஷனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஓ ரிகாவாலாவாதாரமோஷ். தேவனுக்கு பிரியமில்லாத கீழ்ப்படியாமை, தேவனுக்கு பிரியமில்லாத சோதனைக்குள்ள முறமுறப்புகள், கோபம், எரிச்சல், தேவனுக்கு பிரியமில்லாத சாபங்கள், சுய சிந்தனைகள், மாம்சிய எண்ணங்கள் ஒன்று நமக்குள் இருக்கக்கூடாது. கர்த்தரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு முன்னாலே பலிபீடத்தை கடத்தப்பட்ட மகனையோ கர்த்தருடைய கண்கள் கவனித்தது. உன்னை கவனிக்கிற கர்த்தருடைய கண்கள் உன்னையும் உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் நீ அமர்ந்திருக்கிறார். இந்த இடத்தில் உன்னை தேவனுடைய கண்கள் கவனிக்கிறது. உன்னை ஆசிரிக்க மனுஷனால் முடியாது, தேவனால் முடியும். அவர் சொல்லாத கண்கள் நிற்கும். அப்படிங்கிறது ஒன்று அர்ப்பணித்து நம்மை முற்றுவாக ஒப்பு கொடுத்து சுயத்தையெல்லாம் சாம்பலாக்கி அவருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். தேவன் நம்மை ஆசிரியப்பார்கள். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆகிய நம்முடைய பேசிக் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்கு அனுகவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஆரம்பித்த நேரம் தொடங்கி இந்த நேரம் வரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு பேசிக் கொண்டிருந்திருக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கல்வாரி வீட்டிலே அந்த கொள்கை பர்வதத்திலே என் ஆண்டவரை இயேசு எங்களுக்காக வேண்டி அந்த பாடுகளை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக சித்த வைத்திருக்கிறேன் அப்பா. இரண்டாவது ஓயாமல் வரும்போது நன்மையை மட்டும் அர்ப்பணித்தோம் ஈசாக்கு. என்னுடைய வார்த்தை கீழ்ப்படுத்த ஆபிரகாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எங்களை மட்டுமாக அர்ப்பணிக்கிறோம், மட்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பார்க்கிறோம். மற்றவர்கள் கேட்க விட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனங்களும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. யாருடைய சமாதானத்தோடு அனுப்புங்க, சகல நன்மையினா பிறப்புங்க, மகிமையானவரை காயப்பட்டுங்க. நான் எப்போ கீழானவர்களை மட்டுமல்ல மகிமைக்குரியவர்களை நாங்கள் நோக்கக்கூடிய கண்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறோம், தாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபையை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். Yeah.
the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.